இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஜுராசிக் பார்க்னு ஒரு படம் பார்த்துருப்பேன். அந்த படம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கும். இந்த டைனோசர் இப்படி உண்மையாக இந்த பெரிய ஜீவன் இப்படி இந்த பூமியில் வாழ்ந்துச்சா? ஸோ அது இப்போவும் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ டைனோசர் இன்னும் உயிரோடு இருக்குதான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எங்கே ஸ்கிப் பண்ணி நான் மெண்டு வரையும் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ புரியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டு ஏவி ஸ்குவாடில் சேர்ந்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் மேக் பண்ணி போகிறது மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு அடிக்கடி நோட்டீஸ் வரும். வீடியோக்குள்ளே போய் நான் உங்கள் அம்ரி அண்ட் ஹலோ மேடர் ஏவி ஸ்குவாட். முதல் விஷயமா, டைனோசர் இந்த பூமியில் வாழ்ந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், வாழ்ந்துச்சு. 25 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் டைனோசரால் தோன்றி உலகத்தில் எல்லா கண்டங்கள்லையும் வாழ்ந்து ஒரு ஆஸ்ட்ராய்ட் வந்து இந்த பூமியை மோதினதால் அந்த இனமே முழுமையாக அழிஞ்சிடுச்சு. ஸோ அந்த வீடியோ டைனோசர் எப்படி அழிஞ்சது அந்த வீடியோ நான் மேக் பண்ணி நம்மளோட சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கி. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் டைனோசர் எப்படி அழிஞ்சதுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க, டைனோசர் இன்னும் இருக்காங்க. சயின்டிஸ்ட் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், டைனோசர் இன்னும் முழுமையாக அழியலை, இன்னும் அது வாழ்ந்துட்டு இருக்குது. நம்மளை சுற்றி தர்ற பறவைகள் தான் டைனோசர்னு சொல்கிறாங்க. என்னப்பா பறவைகள்லாம் டைனோசர்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், சயின்ஸ் சொல்லுது. ஸோ இந்த கான்டென்ட் நான் படித்ததில் என்ன இருந்துச்சுன்னு தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். ஸோ ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டை பண்ணி இந்த வீடியோவில் ரியலாக உண்மையானு சொல்லிட்டு போங்க. நான் கமெண்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோட ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா. ஸோ நம்மளை சுற்றி வாழ்கிற பறவைகள் தான் டைனோசர்கள். அதான் நம்மளோட நேர் சந்ததிகள்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில டைனோசர் எவல்யூஷன் காரணமாக பறவைகளாக மாறி நம்மளை சுற்றி இன்னும் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க. ஸோ ஜுராசிக் பார்க்கில் மாதிரி டைனோசரை திருப்பி நம்ம கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா இது சயின்ஸ் ஒன்று சொல்கிறதுக்கு இதை டீஎக்ஸினேஷன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பழைய டைனோசருடைய டிஎன்ஏ எடுத்து ஒரு புதிய டைனோசரை க்ரியேட் பண்ணலாம். இதைத்தான் சயின்ஸ் டீஎக்ஸினேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம பண்ணுறதுக்கு ஒரு பழைய டைனோசரோட டிஎன்ஏ ஃபுல் டிஎன்ஏ வேணும். இதை செகண்ட்ஸ் அண்டு சொல்கிறாங்க. ஆனால் இதை இப்போ சயின்ஸால் பண்ண முடியலை. அதாவது ஜுராசிக் பார்க் மாதிரி குளோன்ஸ் இப்போ நம்மளால் ரெடி பண்ண முடியாது. ஸோ ஆனால் ஜென் எடிட்டிங் மூலம் நம்ம சில உயிரினங்களை டைனோசர் மாதிரி டைப்ஸ் டெவலப் பண்ணலாம். அதாவது இப்போ கோழிக்கு டைனோசரோட பிஹேவியரை கொண்டு வரது. ஸோ இப்போ சயின்ஸ் சொல்கிற ஒரு விஷயம், டைனோசர்னு முழுமையாக அழியலை. இன்றைக்கு வரைக்கும் அது நம்மளை சுற்றி தான் வாழ்ந்துருக்கு. இந்த திற பறவைகள் தான் டைனோசர். ஒரு எவல்யூஷன் காரணமாக டைனோசர்கள் பறவைகளாக மாறிடுச்சு. காகம், கோழி, சிட்டுக்குருவி அப்படி மாறிடுச்சு ஒரு எவல்யூஷன் வந்து சயின்ஸ் நம்புது. ஸோ இப்போவும் சயின்ஸ் நினச்சா டைனோசரை கொண்டு வர கேப்பபிள் இருக்குது. ஆனால் அந்த டைனோசர் மனிதனுக்கு தேவையானதை மனிதன் தான் தீர்மானிக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், ஜுராசிக் பார்க் மாதிரி வேர்ல்டு திரும்ப வேணுமா? ஸோ கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்துடும். ஸோ நான் இந்த வீடியோவில் படித்ததில் என்ன இருந்துச்சுன்னு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணினேன். ஸோ இந்த வீடியோட ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் படித்ததில் இருந்துச்சு, ஸோ அதான் ஷேர் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் பேசலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த டாபிக் பற்றி பேசலாம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. நான் உங்கள் அம்ரி அண்ட் ஹலோ மேடர் ஏவி ஸ்குவாட்.